ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த லெந்து காலத்தில் விசேஷித்த விதமாக இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த திங்கட்கிழமையில் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சிலுவைக்கு அடுத்த ஒரு வசனத்தை நாம் தியானிப்பதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம். அவனமாய் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வேறு விதமாய் நடக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று நான் அநேக தரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் வேறு விதமாய் நடக்கிறவர்களாய் இருப்போமே, ஆனால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் நடக்கின்ற விதம், நாம் யாரை சார்ந்தவர்கள், நாம் எதை நம்புகிறவர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. நாம் வேறு விதமாய் நடப்போம் என்றால், தேவ பிரமாணத்துக்கு எதிராக, தேவ கட்டளைக்கு எதிராக, தேவ சித்தத்திற்கு மாறாக நடப்போம் என்றால், அப்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சிலுவைக்கு பகைஞராய் நாம் காணப்படாதபடி ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த நிருபத்தில் பாருங்கள், பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எங்களோடு நீங்கள் பின்பற்றுங்க. சுவிசேஷத்தை பின்பற்றுவதை குறித்து சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்றுவதை குறித்து சொல்லுகிறார், இயேசுவை நோக்குவதை குறித்து சொல்லுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், நீங்கள் அப்படி இல்லாதபடி ஆண்டவருக்கு நேராய் நீங்கள் உங்களுடைய சிந்தைகளை திருப்புங்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு நேராய் உங்களுடைய பார்வைகளை நோக்குங்கள். ஆண்டவருடைய பாடுகள் இவற்றுக்கு நேராய் நீங்கள் உற்று பாருங்கள் என்பதாக இங்கே மையப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள், உங்களுக்கு வழிகாட்டுகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். வேறு விதமாய் நடக்கிற வாழ்க்கை மாற்றப்படும். நாம் வேறு விதமாய் நடக்கிற வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்டளை அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வத்துடைய அன்பு அதற்கு தான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓடக்கிடவோம். அப்பொழுது நாம் வேறு விதமாய் நடக்கிறவர்களாய் இல்லாமல், சிலுவைக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாய், இயேசுவுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாய், இயேசுவின் உள்ளத்தை அறிந்தவர்களாய், அவரை நோக்கி நாம் செல்கிறவர்களாய் மாறுகிற பொழுது நாம் சிலுவைக்கு நண்பர்களாய் காணப்படுவோம். சிலுவைக்கு பகைஞராய் அல்ல, சிலுவைக்கு நண்பர்களாக நாம் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. தொடர் தியானத்தில் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலும் அகிரிப்பா ராஜாவும் என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்க வேண்டியது இருக்கிறது. நான் 23ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 15-23. மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னீக்கியாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனிதரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோடு கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருத்தி கேட்டுக்கொண்டு, இவன் என்னை உயிரோடு இருக்கிறது தகாது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். அவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இங்கே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக பவுல் நிற்கிறார்.
பவுலை குறித்து நாம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலுடைய மிஷினரி பயணங்களை குறித்து நாம் படித்தோம். பவுலுடைய முதல் மிஷினரி பயணம், 2ஆம் மிஷினரி பயணம், 3ஆம் மிஷினரி பயணம் என்று 3 மிஷினரி பயணங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிராமங்களிலே தீவுகளிலே சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார். அவர் போன இடங்களிலெல்லாம் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திருச்சபைகளை அவர் ஸ்தாபிக்கிறவராய் இருந்தார். அவர் போன இடங்களிலெல்லாம் திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்து சபைகளை உருவாக்கி சபைகளை பலப்படுத்த திரும்ப அவர்களை சந்தித்து அவர் முதலாவது பேதுரு போய் சபைகளை ஆரம்பித்த காலம் உண்டு. ஆனால் சவுல் பவுலாக மாறி வந்த பிறகு பவுலும் பர்னபாவுமாக சேர்ந்து செய்த ஊழியம், பவுலும் சீலாவுமாக சேர்ந்து செய்த ஊழியம், பவுலோடு சேர்ந்து கொண்ட குடும்பங்கள், பவுலோடு சேர்ந்து கொண்ட விசுவாசிகள், பவுலோடு சேர்ந்து கொண்ட பவுலுடைய டீம் என்று சொல்லுகிறோம். தீமோத்தேயு அதில் இருக்கிறார், ஆக்கிலா பிரிஸ்கில்லா இருக்கிறார்கள். இப்படி பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த அநேகர் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். இந்த 3 மிஷினரி பயணங்களை முடித்துவிட்டு பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு செல்ல ஆயத்தமாகிறார். எருசலேமுக்கு செல்ல ஆயத்தமாகிற பொழுது பவுல் அப்போஸ்தலனை பார்க்கிறவங்க சொல்றாங்க, நீங்க எருசலேமுக்கு இப்போ போக வேண்டாம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அகபு சொல்லுகிறார், மற்றும் அநேகர் சொல்லுறாங்க, சோமன்ற இடத்துல சொல்றாங்க, நீங்க போக வேண்டாம் என்று ஆண்டவர் தரிசனம் காட்டுறாரு. அங்க போனா உங்களுக்கு துன்பம் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அங்கு போவது மரிப்பதற்காக போகிறேன், கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்காக போகிறேன், அதற்காக நான் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன், என் இருதயத்தை நீங்கள் கரைந்து போக பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போய் யூதர்களுடைய வழக்கத்தின்படி அந்த சுத்திகரிப்பை நிறைவேற்றும் என்று கேட்டது நிமித்தம் அவர் செய்யும்படி ஆலயத்துக்குள்ளே போகிறார். ஆலயத்துக்குள்ளே போய் 7 நாள் அளவும் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் வெளியிலே எருசலேம் முழுவதும் கலகம் உண்டாகிறது, யூதர்களால் கலகம் உண்டாகிறது. யூதர்கள் பவுலுக்கு எதிராக கூக்குரல் இடுகிறார்கள். அப்பொழுது அங்கே சேனாதிபதி வந்து அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்த பவுலை காப்பாற்றி அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று எருசலேமில் இருந்து எருசலேமுக்கும் செசரியாவுக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பட்டணம் செசரியா பட்டணத்துக்கு கொண்டு வந்து செசரியாவில் அவரை காவல் பண்ணுகிறார்கள். பெலிக்ஸ் என்கின்ற ஒரு தேசாதிபதி. அந்த பெலிக்ஸ் என்கிற தேசாதிபதி ரொம்ப மோசமான நடக்கையுடையவனாக இருக்கிறான். ஆகவே அவனும் அவனுடைய மனைவியும் பவுலிடத்தில் வந்து திரும்ப திரும்ப சுவிசேஷத்தை குறித்து கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 வருடம் பெலிக்ஸ் தன்னுடைய கண்ட்ரோலில் பவுலை வைத்திருக்கிறார். அதன் பின்பு அங்கே பெஸ்து என்கிற ஒரு அதிபதி மாற்றப்பட்டு வருகிறார். இந்த பெஸ்து என்கிற அதிபதி அவரையும் 3வது நாளில் வந்து யூதர்கள் நிர்பந்திக்கிறார்கள், இவனை எருசலேமுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்கிருந்து எருசலேமுக்கு போகிற வழியிலே பவுலை கொல்லுவதற்கு 40 பேர், 40க்கும் மேற்பட்டவர்கள் இரவு பகலாய் உபவாசம் இருக்கிறாங்க, எப்படியாவது பவுலை கொன்று விட வேண்டும் என்பதற்காக. இதை குறித்து பெஸ்து கேள்விப்பட்டு பெஸ்து அதற்கு இடம் கொடுக்காமல் பெஸ்து இந்த பவுலை பாதுகாக்கிறார். இப்போ இவர்களுக்கு மேலே ரோம அரசனா இருக்கிற அகிரிப்பா என்கிற அரசன். இந்த அகிரிப்பா குறித்து கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த அகிரிப்பா என்கிறவன் அகிரிப்பா 2வது மன்னன் என்று சொல்லப்படுகிறது. இவர் ரோமில் இருக்கிறவன். இந்த அகிரிப்பா பெஸ்து ஜனாதிபதி ஆனதுனால பெஸ்துவை காணும்படி வருகிறார். இவர் அகிரிப்பா 2 என்று அழைக்கப்படுகிறார். பெஸ்துவை காண வந்த பொழுது பெஸ்து அகிரிப்பாவிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், இங்கே ஒரு மனுஷனை பிடிச்சி இப்படி வைத்திருக்கிறார்கள், அந்த மனிதன் என் பார்வைக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், கொலை குற்றம் எதுவும் இல்லை, ஆனால் இவங்க ஏதோ மத சம்பந்தமான காரியத்தை சொல்கிறாங்க, அந்த மனிதன் நான் ரோமன், ஆகவே ராயனுக்கு நான் அபயம் விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ரோம பேரரசனை சந்திக்க வேண்டும், ரோமன் எம்பையர், அவர் தான் ராயன். அந்த ராயருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்று இந்த மனிதன் சொல்கிறான். இவன் என்ன சார்ஜ் ஷீட் போடுறதுன்னு எனக்கு தெரியல, இவன் என்ன குற்றம் செய்தான் என்று எழுதுவது எனக்கு தெரியவில்லை, ஆகவே நீங்கள் வந்து அவனை பாருங்கன்னு சொல்லி அகிரிப்பா ராஜாவையும் அவனுடைய மனைவியையும் செசரியாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ பவுல் செசரியாவில் தான் இருக்கிறார். செசரியாவில் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறார். இங்கிருந்து இவர் ரோமுக்கு இப்போ கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு முன்பு இந்த அகிரிப்பா என்ன சொல்றாருன்னா, நானும் அந்த மனிதனை பார்க்க ஆசையா இருக்கிறேன், நான் அவனோடு பேச வேண்டும் என்று சொல்லி அகிரிப்பாவும் அவனுடைய மனைவியும் வருகிறார்கள். இந்த 23ஆம் வசனம் சொல்லுது, மறுநாளிலே வாசிங்க. பாருங்க, இங்க அகிரிப்பாவும் அவனுடைய மனைவியும்
மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து, இவங்க ரொம்ப பெரிய ஆடம்பரத்தோடு வர்றாங்க. இவங்க வர்றதே பெரிய ஆடம்பரத்தோடு வருகிறார்கள். இந்த பவுலை இவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெயிலில் இருக்கிற, சிறையில் அடைக்கப்பட்ட பவுலை பார்க்கறதுக்கு எப்படி வர்றாங்களாம்? ஆடம்பரமாய் வருகிறார்கள். இது ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆடம்பரமாய் வாழுகிறவர்கள். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபை சுற்றிலும் ஆடம்பரமாய் வாழுகிறவர்கள் உண்டு. நம்முடைய சமுதாயத்தில் ஆடம்பரத்தை நாடுகிறவர்கள் உண்டு. ஆடம்பரமாய் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. அப்படி ஆடம்பரமாய் இருக்கிறவர்கள், ஆடம்பரமாய் இருக்கிற அகிரிப்பாவும் பெர்னிக்கையாலும் இங்கே வருகிறார்கள். ஆடம்பரமாய் வருகிறார்கள். அவங்க ஒரு சிறைக்கு வருகிறோம் என்கிற உணர்வோடு வராம தங்கள் உலக ஆடம்பரத்தில் வர்றாங்க. உலக ஆடம்பரத்தில் வந்து பவுலை சந்தித்து பேசுகிறார்கள். பவுலோடு அவர் பேசின பொழுது அந்த செய்தியினுடைய பகுதியை ஒரு 3 பகுதியாய் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பு ஆடம்பரமாய் வந்த இந்த அகிரிப்பா கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். இப்ப அகிரிப்பா ஆடம்பரமாய் வந்தவன் இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறான். அவன் உலக ஆடம்பரத்தில் இருந்தவன். இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் என்பது உலக ஆடம்பரத்தை நம்பி வாழுகிறவர்களை ஆண்டவருடைய அழைப்புக்கு அடிபணிய வைக்கிறது. ஆண்டவருடைய சுவிசேஷம் என்பது ஆடம்பரமாய் வாழுகிறவர்களை அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது. ஆடம்பரமாய் இருக்கிற மனிதர்களை அவருடைய சீஷர்களாய் மாற்றுகிறது. அதுதான் சுவிசேஷம். இந்த அகிரிப்பா 2 என்கின்ற இந்த ராஜா பெரிய ஆடம்பரமாய் வந்தவன் சொல்றான், கொஞ்சம் குறைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீ என்னை வழி நடத்துகிறாய். அவனுடைய இருதயம் கிறிஸ்துவுக்காய் இயங்குகிறது. அவனுடைய இருதயத்திலே ஒரு அழைப்பை அவன் உணர்கிறான். இந்த ராஜா அகிரிப்பா 2 என்று நான் சொன்னேன். அப்ப அகிரிப்பா 1 யார் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்த பொழுது சபையிலே சிலரை துன்பப்படுத்தி யாக்கோபுடைய சகோதரனை கொலை செய்தான் என்று சொல்லப்படுகிற ஏரோதுடைய வம்சத்தில் வந்த அந்த அகிரிப்பா, அந்த ராஜா தான் முதலாவது. இவர் 2வது. இவங்க ஏரோதுடைய சந்ததியில் வருகிறவர்கள். அவர்களையும் கர்த்தருடைய சுவிசேஷம் மாற்றுகிறது. திருச்சபைக்கு விரோதமாய் கொலை செய்த சந்ததி, திருச்சபைக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், ஆடம்பரத்தை நாடினவர்கள், ஆடம்பரமாகவே இருக்க விரும்புகிறவர்கள், அவர்களை சுவிசேஷம் அழைத்து அவருடைய சீஷர்களாக மாற்றுகிறது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் ஆடம்பரத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆடம்பரமாய் காணப்படுவது, ஆடம்பரமாய் காரியங்களை செய்ய விரும்புவது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்களை அவருடைய சீஷர்களாக மாற்ற விரும்புகிறார். இது எதனால நடக்கும்னா, சுவிசேஷத்தினால் மட்டும்தான் நடக்கும். சுவிசேஷத்துக்கு நீங்கள் அடிபணிகிறதுனால் மட்டும்தான் நடக்கும். சுவிசேஷத்துக்கு நீங்கள் செவிசாய்க்கிறதுனால் மட்டும்தான் நடக்கும். சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால் மட்டும்தான் நடக்கும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த அகிரிப்பாவும் அவருடைய மனைவியும் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றதாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நம்மையும் ஆடம்பரத்திலிருந்து ஆண்டவருடைய சீஷராகும்படி அழைக்கிறது. நாம் கடந்து வர நம்மை அர்ப்பணிப்போம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற பவுலுடைய செய்தி, நிறைய பவுலுடைய செய்தியை நாம் படிக்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், பவுல் தன்னை குறித்து தான் கொல்லப்படுவதற்கு முன்பு, தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு எப்படி இருந்தேன் என்பதை பற்றி 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை 24ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அது கொஞ்சம் அப்படி நம்ம பார்க்கலாம். 4ஆம் 5ஆம் வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், நான் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமின் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நான் பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவங்களால முடியும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சிறுவயது முதல் நடந்த நடக்கையை பற்றி சொல்லுகிறார். 6ஆம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கதான் ஒரு பெரிய சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே அவர் சொல்றாரு, இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற
நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவை அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கின்றார் பவுல். நான் குணப்படும் முன்பே இப்படித்தான் இருந்தேன், நான் ரட்சிக்கப்படும் முன்பே இப்படித்தான் இருந்தேன், நான் கர்த்தருடைய நியதிகளை அறிந்தவனாய் இருந்தேன் என்று அவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்லுகிறார், யூதருடைய மத வைராக்கியத்தை குறித்து அவர் சொல்றாரு, நான் சபையை துன்புறுத்துகிறவனாய் இருந்தேன், இந்த வைராக்கியத்தினால சபையை நான் துன்புறுத்தினேன், இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நான் நடப்பித்தேன், இந்த நசரேயனாகிய இயேசு எனக்கு பிடிக்காது, அவருக்கு எதிராக நான் செயல்பட்டது உண்மை. பாருங்க, குணப்படுவதற்கு முன்பு அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இயேசுவை தமஸ்கு சாலைகளை சந்திப்பதற்கு முன்பு இயேசு தன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அகிரிப்பா ராஜாவிடத்தில் அவர் சொல்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு 3 இடங்களில் தன்னுடைய தரிசனத்தை குறித்து சொல்லுவார். இங்கே அகிரிப்பா ராஜாவிடத்தில் சொல்லுகிற பொழுது ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தியை அவர் கொண்டு வருகிறார். தெய்வத்தை குறித்து சொல்லுகிறார், யூதருடைய வைராக்கியத்தை குறித்து சொல்லுகிறார், அவர் எப்படி வேத நியமங்களிலே தேறினவராய் இருந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறார். 2வது பகுதியாக பவுல் குணப்படுதலை குறித்து 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை அவர் பேசுகிறார். 12லிருந்து 19 வரை அவர் எப்படி அந்த தரிசனத்தை கண்டார், எப்படி குணப்பட்டார் என்பதை பற்றி பேசுறார். 13ஆம் வசனத்தில் மத்தியான வேளையில் வாசிங்க, ராஜாவே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். சூரிய பிரகாசமான ஒளி என்னை சுற்றி பிரகாசிக்க கண்டேன். எந்த நேரத்தில் சொல்றாரு? மத்தியான வேளையில் இவர் சாலைகளை போய்கொண்டிருந்த பொழுது அப்படி அந்த சூரிய பிரகாசமான ஒளி எங்களை சுற்றி பிரகாசித்தது. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்கே எபிரேய பாஷையிலே என்பதை மையப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த அகிரிப்பா ராஜா யூதர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த அகிரிப்பா ராஜா ரோம பேரரசருடைய பிரதிநிதி, ஆனால் இவர்கள் யூதர்களை விசாரிக்கிறவர்கள். ஆகவே இங்கே ரொம்ப ஆணித்தரமாய் நான் யூத வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் யூதர்கள் தான் இவரை பகைத்து கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் தான் இவருக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் தான் இவருக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். அதனால சொல்றாரு, நான் ஒரு யூதன் என்பதை இன்டைரக்டா அங்கே பதிவு செய்கிறார். இப்ப அகிரிப்பா ராஜாட்ட சொல்றாரு, எபிரேய பாஷையில் கேட்டேன். 15 அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, இயேசு நானே. அது தொடர்ந்து அவர் சொல்றாரு, நீ எழுந்து காலொன்று நில், நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன்னை ஊழியக்காரனாகவும் என்கிற வார்த்தை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஊழியக்காரனாக பவுலை உருவாக்குக ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்ப ஊழியக்காரனாக உருவாக்கப்படுதல் என்பது ஏதோ திடீர்னு நடக்கிற ஒன்றல்ல. ஊழியக்காரனாக உருவாக்கப்படுவது என்பது ஏதோ நம்முடைய தகுதியை பார்த்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஊழியக்காரனாக உருவாக்கப்படுவது என்பது ஏதோ நம்ம தகுதி ஆகிட்டோம், படிச்சுட்டோம், வந்துட்டோம், நம்ம மேலே வந்துட்டோம், இப்போ நமக்கு வேற கிரீடம் மாதிரி இதை கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, ஊழியக்காரனாக உருவாக்குவது தேவ திட்டத்தின்படி நடக்கிறது, தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். கிறிஸ்து அதற்காக தரிசனமாகிறேன் என்று சொல்லுகிறார். இவன் சவுலாக சபையை துன்புறுத்த போய் கொண்டிருக்கிறவன், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறவன், துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறவனைத்தான் ஆண்டவர் ஊழியக்காரனா மாற்றுறார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒரு மனிதனை ஊழியக்காரனாக மாற்ற தெரிந்து கொள்ளுகிற பொழுது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், அவன் ஊழியக்காரனாக மாறுவதற்கு முன்பு சபையை துன்பப்படுத்துகிறவனாக, சபையை கெடுக்கிறவனாக, சபைக்கு எதிராக செயல்படுகிறவனாக, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற அனைவரையும் இழுத்து கொண்டு எருசலேமுக்கு வருகிறவனாக,
ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அவனை ஆண்டவர் தேடி வந்து ஊழியக்காரனாக மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஊழியக்காரனாக மாற்றப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் சவுலுக்கு கிடைத்தது. அவன் பவுலாக மாற்றப்பட்டான். வெறும் சுவிசேஷ ஊழியம் இல்லை, அவனை ராஜாக்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் 13ஆம் அதிகாரத்திலேருந்து படித்தப்போ கிராமங்களில் போய், சபை இல்லாத இடத்துல போய், கடற்கரை ஓரத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு இருந்த பவுல், இப்போ நீங்கள் இந்த பகுதிகளை படிக்கிற பொழுது அவனை கைதியாக கொண்டு போகிறார்கள். எருசலேமுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவனை கைதியாக மாற்றுகிறார்கள். இப்போ அவன் கைதியாகவே 2 வருடங்களை முடித்து விட்டான். கைதியாக இன்னும் 2 வருடங்கள் அவன் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கிறது. ரோமாபுரிக்கு செல்லுகிறவரை கைதியாகவே செல்ல விரும்புகிறான். கைதியாய் அவனை இழுத்து செல்ல போகிறார்கள். அவன் சொல்லுகிறான், சூரிய பிரகாசமான ஒளி என்னை சந்தித்தது. அந்த பரிம தரிசனம் என்னை ஊழியக்காரனாக மாற்ற வந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியக்காரர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஊழியக்காரராமே என்று சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஊழியக்காரனாக தான் பார்க்குறாரு. நம்ம பேராயத்தில் கூட நம்முடைய பேராய சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சுவிசேஷகனாய் மாறணும், ஒரு ஊழியக்காரனாய் மாறுவது தேவன் நமக்கு தருகிற அழைப்பு. பவுலுடைய செய்தியின் 3வது பகுதி 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் முடிகிற வரை படிப்பீர்கள் என்றால், அங்கே பவுல் தான் ரட்சிக்கப்பட்ட பின்பு செயல்பட்ட காரியங்களை குறித்து சொல்லுகிறார். என்னென்ன விதமாய் தான் செயல்பட்டேன் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல சாட்சியாய் நான் வாழுகிறேன் என்பதை பற்றி சொல்றார். இந்த 16ஆம் வசனத்தில் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக கர்த்தர் தரிசனமானார். இவர் சாட்சியாக மாறுறார். கிராமங்களில், பட்டணங்களில் சாட்சியாய் மாறுகிறார். 20ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா அவர் சொல்றாரு, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவரிடத்தில் பின்பு புறஜாதியரிடத்திற்கும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். நான் போய் ஊழியம் செஞ்சேன், சுவிசேஷ ஊழியம். மனம் திரும்புதலுக்கு அறிவித்தேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படி அவர் சுவிசேஷத்தை அறிவித்தேன் என்று பவுல் சொல்றாரு. யார்கிட்ட? அகிரிப்பா ராஜாவிடத்தில். அகிரிப்பா ராஜாவிடத்தில் இவர் செய்த ஊழியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த ஊழியத்தை குறித்து அவர் சொல்றப்போ கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். 19ஆம் வசனத்தை சொல்றார், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, வாசிங்க 26:19, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இன்றைக்கு இந்த லெந்து நாட்களில் 41வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் லெந்து நாள் ஆரம்பித்த நாள் முதல் இந்த அதிகாலை ஜெபத்துக்கு தவறாமல் வந்திருக்கிறோம். நாம் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? இந்த பரம தரிசனத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த பரம தரிசனம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்கும்படி நமக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம். அவர்கள் மனம் திரும்பி, அந்த 20ஆம் வசனத்தில் அதை சொல்றாரு, அவர்கள் மனம் திரும்பி குணப்படவும். இந்த 2 நாட்களில் நாம் மனம் திரும்பிட்டோமா? நம்ம குணப்பட்டு விட்டோமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்த மகனாய் மகளாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாக மாற்ற நீர் விரும்புகிறேன். சபையை துன்புறுத்தினவன், சபைக்கு தலைவலியாய் இருந்தவன், சபைக்கு வேதனை கொண்டு வந்தவன், நசரேனா இயேசுவின் நாமத்தை பின்பற்றுவன் என்று சொல்லுகிறவர்களை அடித்து துன்புறுத்தினவன், அவனை ஊழியக்காரனாக சாட்சியாக மாற்றினீர எங்களையும் மாற்றும். சொல்லுங்க, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, எங்களை மாற்றும். நாங்கள் மனம் திரும்பி குணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். மனம் திரும்பி குணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்பிட்டீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் மனம் திரும்பி குணப்படட்டும் சுவாமி. ஏதோ என் வைராக்கியத்தில், என் திறமையில் நான் இப்படித்தான் செய்வேன், யார் என்ன கேட்கறது என்று
நாம் ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது மனம் திரும்பி குணப்பட்ட வாழ்க்கை? இல்லை, பழசு இல்லை, பழைய வைராக்கியம் இல்லை, பழைய கோபம் இல்லை, பழைய கீழ்ப்படியாமல் இல்லை, பழைய தன்மைகள் இல்லை எனக்குள்ள. நான் மனம் திரும்பி குணப்பட்டு இருக்கிறேன். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் தேவை. தேவன் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுக்குறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் உமக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க கிருபை தாரும். இந்த லெந்து நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு பரம தரிசனத்தை காண்கிற நாட்களாக, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிற நாட்களாக, பரம தரிசனத்தின்படி மனம் திரும்பி குணப்படுத்தப்பட்டு கனி கொடுக்கிற, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கிற ஆண்டுகளாக, நாட்களாக, வாழ்க்கையாக மாற உதவி செய்யும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.